இங்க நிறைய பேர் கூட்டமா எதையோ ஒன்று ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒருத்தர் சாட்டையால வித்த கட்டிட்டு இருக்காரு. இப்ப அவருமே அங்க இருக்க எல்லாத்திட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா காசு வாங்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இடுப்புல இருக்க கத்தி எடுத்து கையில கிழிச்சிட்டு அந்த ரத்தத்தை காட்டிட்டு ஒருத்தர்கிட்ட போய் காசு கேட்பாரு. உடனே அவரு தான் கையில இருக்க கரிச்சிப்பு எடுத்து அந்த ரத்த வர இடத்துல கட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது வேணான்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னு கேட்கும் போது அங்க என்னோட மனைவி 2-3 நாளா சாப்பிடாம இருக்காங்க, அவங்களுக்காக தான் அப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவங்களையுமே கூப்பிட்டு அவங்களுக்குமே ஜூஸ் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ உங்க 2 பேருமே ஜூஸ் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏனே அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது நான் வேலைக்காக இங்க வந்தேன்ப்பா, வேலை இல்லாதனால அப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்டோன்னே தான் பாக்கெட்ல இருக்க நிறைய காசை எடுத்து இதுல எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் 20 ரூபா மட்டும் எடுத்துப்பாரு. ஆனா இது போதுமா அப்படின்னு கேட்கும் போது அவருமே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திரும்ப இவர் கூப்பிட்டு ஆனா தயவு செஞ்சு மறுபடியும் இப்படி கை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே அவர் எமோஷன் ஆகி அவர் காதலி விழுந்துருவாரு. உடனே அவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவரை தன்னோட குழுல சேர்த்துக்கிறாரு. இங்க இருக்க நிறைய பேர் புடிச்ச வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இத பத்தின கருத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.